பீகாருக்கு போயிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். பாருங்க, இந்தி கூட்டணியில மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்க போகுது. இந்தி கூட்டணி பீகார் தேர்தலில் ராகுல் காந்திக்கு ஆதரவாக களம் இறங்கியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்றது எல்லாத்தையுமே இன்னைக்கு தமிழக மீடியால ஏகப்பட்ட இடத்துல பார்த்தோம். பட் அதே தமிழக சோசியல் மீடியால என்ன பகிர்ந்து வருகிறார்கள் தெரியுமா? இந்தி பேச இளைஞர்களை தமிழ்நாட்டு வேலைக்குள் நுழைக்கிறது, அதன் மூலமாக பிஜேபி வளர்த்தலாம் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க. யூபில ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் தான், பீகார்ல ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் இங்க வந்து தமிழை கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டி தரான், சாலையை இருக்கான், கக்கூஸ் கட்டுறான். அந்த ஊர்ல எல்லாம் முட்டாளா இருக்கிற அறிவே கிடையாது. வட மாநிலத்தில் இருக்கணும். நீங்க கும்பகோணத்துல யாருமே பீகாருக்கு போறீங்க? பீகார்ல நீங்க தானே இருக்கீங்க. உங்க சொந்த ஊர் பீகார் மாநிலம். ஹிந்தி படிச்சவன் இங்க வந்து பான் பிராக்கு வித்துட்டு இருக்கான், பானிபூரி வித்துட்டு இருக்கான், நாம தான் உங்களுக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இதே திமுகவை சார்ந்தவர்கள், இந்தி கூட்டணியை சார்ந்தவர்கள் இவங்க எல்லாம் பேசின பேச்ச ஹிந்தியில சப்டைட்டில் அடிச்சு விட்டு அதிமுகவும் பாஜகவும் பகிர்ந்து வருகிறார்கள். ஹிந்தி தெரிஞ்சிருந்தா நல்லது அப்படின்னு சொல்றதை விட ஹிந்தி தெரிஞ்சவன் எல்லாம் அடிமுட்டால் தான், அந்த லெவலுக்கு தான் நம்ம ஆட்கள் பேசியிருந்தாங்க. ஏன்னா ஹிந்தி தெரிஞ்சவன் எல்லாருமே இங்க வந்து தான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கான், இங்க வந்து தான் பானிபூரி கடை வச்சுட்டு இருக்கான், தமிழ் ஓகே இங்கிலீஷ் ஓகே அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த நேரம் பீகார்ல போய் ஸ்டாலின் அவர்கள் பேச போகிறார் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி பேசின பேச்சுக்கெல்லாம் அங்க வைரல் ஆச்சுன்னா என்னவா இருக்கும்? ஒன்னும் ஆகாதுங்க. அது அரசியல், இதுவும் அரசியல். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். பெரியாரின் பேரன்னா சும்மாவா அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். அதை நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா, பெரியாரின் பேரன்னா என்ன சும்மாவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பெரியாரின் பேரன் அப்படின்னு சொன்னது கடைசியா இவங்களுடைய 2வது மாநாடு நடந்துச்சுல தாவேகாவினுடைய, அதுல ஒரு வரி தான் இந்த பெரியாரின் பேரன் அப்படின்னு சொல்லி வந்திருந்துச்சு. ஆனா உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி இல்லாட்டி நாம் தமிழர் கட்சியை ரொம்ப பெரிய அளவில் ட்ரோல் பண்ணுறதுக்காக திமுகவில் ரொம்பவே கம்மியான தேர்ட் ரேட்டட் யூடியூபர்ஸ், தேர்ட் ரேட்டட் ஸ்பீக்கர்ஸ் இவங்களை வச்சுருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க வந்து இவங்களை கடிச்சு வைக்கிறதே தான் அவங்களுடைய பொழப்பு. அதை வச்சு தான் அவங்களுக்கு காசு கிடைக்கும், அதை வச்சு தான் அவங்களுக்கு வியூஸ் கிடைக்கும், அதை வச்சு தான் அவங்களுக்கு அரசியல் பிழைப்பும் நடக்கும். அப்படிப்பட்ட யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற பெயரில் இருக்கக்கூடிய நபர்களை நான் சொல்கிறேன், உண்மையான பத்திரிகையாளர்களை கிடையாது. ஏன்னா இந்த பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற போலி வேஷம் போட்டுட்டு அவங்க இப்படி ஜால்ரா அடிக்கிறதுக்காக மட்டும் இருக்கக்கூடிய நபர்களால் உண்மையான நல்ல பத்திரிகையாளர்களுக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள் உருவாகுது. அவங்க சொல்லக்கூடிய செய்திகளுக்கு நம்பகத்தன்மை அப்படிங்கிறது மக்களிடையே வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. அதனால இந்த பத்திரிகையாளர் அப்படிங்கிற பேரில் ஒரு போர்வையை போத்திக்கிட்டு அங்க போய் ஒரு அரசியல் கட்சிக்காக ஜிங்கு ஜங்குன்னு நடிக்கிறவங்களுக்கு பத்திரிகையாளர்கள் உண்மையா ரத்தத்தில் பத்திரிகை செய்ய வேண்டும், நல்ல பத்திரிகையாளராக மாற வேண்டும் அப்படிங்கிறவங்க கடுமையான எச்சரிக்கையை கொடுத்து விடுங்கள். ஸோ இந்த மாதிரியான நபர்களை வைத்து நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சாலும் சரி கடிச்சு வைக்க பார்ப்பாங்க. அது சீமானவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி சீமானவர்கள் சொன்னதாக இருக்கட்டும், இவங்க என்ன சொன்னாலும் சரி அதை நெகட்டிவாக ட்ரோல் பண்ணுவானுங்க. கிளிப்பை கட் பண்ணி வெட்டி ஒட்டுவாங்க. இல்லை சீமானவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து இங்கே பெரிய அளவில் ட்ரோல் பண்ணி பேசுவாங்க, கெட்ட வார்த்தையில் பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு குரூப். இப்போ இதே வேலையை யார் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இதே வேலையை தாவேகாக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க செய்கிறாங்க. திமுக நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக செஞ்சதை தாவேகாக்கு எதிராக இப்போ நாம் தமிழர் கட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பா விஜய் அவர்கள் என்ன சொன்னாலும் சரி, என்ன அறிக்கை விட்டாலும் சரி, அதை கடிச்சு வைக்கிறதுக்கு, அதையே அது கண்டென்ட்டா எடுத்து அதை பேசுறதுக்கு இப்படின்னு சொல்ற தேர்ட் ரேட்டட் யூடியூபர்ஸ் எங்கேயும் இருக்காங்க. இதே நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயும் இருக்காங்க. அப்போ பாருங்களேன், பெரியார் பேரன்னா சும்மாவா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கிறார். அப்படி கேட்டதை நல்ல ஒரு அரசியல் புரிதல் இருந்து அவர் கேட்டிருக்கவே மாட்டார். ஏன்னா விஜய் அவர்கள் கட்சி தொடங்குறாரு, எங்களுடைய கொள்கையினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் இவங்க தான் அப்படின்னு சொல்லி 5 பேருடைய பெயர் சொல்லும்போது, பெரியார் சொன்ன கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்க கையில் எடுக்க போறதே இல்லை, எங்களுக்கு அதில் உடன்பாடும் இல்லை, யாரோட கடவுள் நம்பிக்கைக்கும் நாங்க எதிரானவங்க இல்லை. பெரியாரை நாங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம், ஆனா பெரியாரினுடைய இந்த கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அதை தவிர பெரியார் பேசின எல்லாத்தையுமே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பெரியாருடைய கடவுள் எதிர்ப்பு, குறிப்பா ஹிந்து மத எதிர்ப்பு அப்படிங்கிறத விஜய் அவர்களுடைய தாவேகா தமிழக வெற்றி கழகம் ஆதரிக்கவில்லை என்பதை அப்போதே சொல்லிட்டாங்க. அதனால விநாயகர் சிலையை உடைத்த பெரியாருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டார் பெரியாரை கொள்கை தலைவனாக ஏற்றுக்கொண்ட விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த கோலு மூட்டி விடக்கூடிய வேலையெல்லாம் வேணாம். எந்த பக்கமா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நியாயம்னா நியாயம். நாளைக்கே நாம் தமிழர் கட்சியை பத்தி திமுக காரங்க தப்பா பேசினா அது தப்புன்னு சொல்றதுக்கான தைரியம் என்கிட்ட இருக்கு.
இதே தமிழக வெற்றி கழகத்தை பற்றி தப்பா நாம் தமிழர் கட்சி பேசினாலும் அதுவும் தப்பு தான் அப்படின்னு சொல்றதுக்கான தைரியம் இருக்கு. நாளைக்கு நாம் தமிழர் கட்சியை பத்தி தாவேகா தப்பா பேசினாலும் அன்னைக்கும் வந்து சொல்லுவோம் இது தவறு அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த தவறை சுட்டி காண்பிப்பது ஏதோ உங்களுக்காக இல்லாட்டி அரசியலுக்காக அப்படின்னு கிடையாது. அந்த தவறை நீங்க நிவர்த்தி செஞ்சிட்டீங்கன்னா நீங்க ஒரு பூரணம் அடைந்த ஒரு நல்ல அரசியல் கட்சியாக, நல்ல அரசியல் கட்சி தொண்டர்களாக, இல்லாட்டி நல்ல வேட்பாளராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மக்கள் எல்லாத்தையும் கவனிச்சாகணும் பாத்தீங்களா? அதனால மட்டும்தான் இது எல்லாமே. சரி, சீமான் அவர்கள் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறார். அந்த பிரஸ் மீட்ல சீமான் அவர்கள் விஜய் அவர்களை எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்ல அங்கிள்னு சொல்லிட்டாங்க ஸ்டாலின் அவர்களை அப்படின்னு சொன்ன உடனே சீமான் அவர்கள் சொல்றாரு, அணில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும். அணில் அப்படின்னா அங்கிள் அங்கிளாக சொல்லணும் இல்லையே, அணில் ஜங்கிள் ஜங்கிள் தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் விஜய் அவர்களை அணில் அப்படின்னு சொல்றார். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடியோ 7 நாட்களுக்கு முன்னாடியோ ஒரு வீடியோ போட்டேன். சீமான் அப்படின்னு சொன்னாலே திமுக காரங்க ஆமைக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எல்லா நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கும் தெரியும். சீமான் அவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே சீமான் ஆமைக்கறி தானே சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றதும், விஜய் அவர்களை அணில் தானே சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றதும் இரண்டும் ஒன்று தான். ஸோ ஒரு அரசியல், உங்களுக்கு எதிராக வீசப்பட்ட அரசியலை அன்னைக்கு நம்மலாம் கேள்வி கேட்டிருக்கோம். அதையும் நீங்க சொல்லக்கூடாது, ஆமைக்கறி அப்படின்னு சொல்லி நீங்க ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு அதே அரசியல் தலைவர் இன்னொரு அரசியல் தலைவரை பார்த்து நீ அணில் தானே, நீ ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும் அப்படின்னு சொல்லும்போது இது சீமான் அவர்களுக்கு நெகட்டிவை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் நீங்களே சொன்னா போதும். இல்ல கொஞ்சமா யோசிக்கக்கூடிய நபர்கள் இதுல கொஞ்சம் அவங்க கிட்ட யோசிச்சு இது இப்படி வேண்டாம். ஏன்னா இந்த களம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி வர்சஸ் தாவேகா அப்படிங்கிற களம் கிடையாது. இது 2026க்கான களம். இதுல திமுக அப்படிங்கிறது பிரம்மாண்ட சக்தியாக, பெரும் சக்தியாக, பெரும் கூட்டணி படைத்த சக்தியாக நிற்கிறது. இதை எதிர்ப்பதற்கு நீங்க குட்டி குட்டி கட்சியா இருக்கிறீங்க அப்படிங்கிறத விட உங்களுக்குள்ள நீங்க என்ன மாதிரியான எதிர்ப்பை திமுகக்கு பதிவு செய்கிறீர்கள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா உங்களுடைய பதிவுகளே இங்க தவறா இருக்கும் பட்சத்தில் அது எதிரிக்கு ரொம்ப ஈஸியாயிருது. அவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்க சின்ன சின்னதா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்ப வந்த கட்சி கூட 10-12 வருஷமா இருக்கக்கூடிய கட்சி நீங்க இவ்வளவு சண்டை போடுறீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய 70 வருஷ கட்சி உங்களை எதிர்ப்பதற்காக எவ்வளவு சண்டை செஞ்சிருப்பாங்க போன வருடங்கள்ல சீமான் அவர்கள், அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி. அதே திமுக எந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கும்? காரணம் அவங்க 60-70 வருடங்களா இருக்கக்கூடிய கட்சி. நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றின கட்சி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப எதிர்க்கிறாங்க. அதே தானே நீங்களும் செய்றீங்க. வேற ஒண்ணுமே இல்லைங்க. மாமியார் உடைத்தாள் மண்குடம், மருமகள் உடைத்தாள் பொன்குடம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குங்க இந்த அரசியல். ஸோ இங்க யார் சொல்றது சரி தவறு அப்படிங்கறது சொல்றதுக்கு நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஆனா இந்த இடத்துல நீங்க செய்த தவறுகள் அது தவறுதான் அப்படின்னு சொல்லி உணர்வதற்கான வாய்ப்புகள் இங்க நிறைய இருக்கு. அதை சரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. அதே கேள்வி சீமான் அவர்களிடம் இன்னொரு கேள்வியும் கேட்கப்படுது. தாவேகா மாநாட்டில் 10 லட்சம் பேர் கூடினார்களா? பிப்ரவரி 7ஆம் தேதி நான் ஒரு மாநாட்டை போடுறேன், பாரு யாரு கூட்டம் பெருசா இருக்குன்னு பார்த்துடலாம். அதே மாதிரி ஒரு கூட்டத்துல வந்தா ஒரு தலைவர் எப்படி பேசணும், எவ்வளவு தொண்டர்கள் வராங்க, அந்த தொண்டர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே நான் காண்பிக்க போகிறேன். பிப்ரவரி 7ஆம் தேதி அவங்களுடைய மாநாடு நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அடுத்ததா இன்னொரு முக்கியமான செய்தியை நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் பகிர்ந்திருந்தார்கள். அது என்னன்னா, கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 EPS கண்டனம் அப்படிங்கிறது தான். கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் பெரிய முறைகேட்டிற்கு வழிவகுக்கும். மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படாமலேயே குளறுபடிகளை கொண்ட மாஸ்டர் பிளான் வெளியிடப்பட்டுள்ளது. நகர ஊரமைப்பு திட்டத்தில் இணைந்துள்ள நில வகைப்பாடு மாற்றங்களை மறு ஆய்வு செய்ய வேண்டும். மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்தி திருத்தங்கள் செய்து புதிய மாஸ்டர் பிளானை வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஸோ இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதாவது 4.5 வருஷங்கள் இந்த அரசாங்கம் நடத்திட்டாங்க. இன்னும் ஒரு 6-7 மாதங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அவங்க திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. இப்போ மாணவர்களுக்கு இலவசமாக லேப்டாப் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, மிதிவண்டி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ லேப்டாப் கொடுப்பது மாரிதாஸ் போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை அந்த லேப்டாப்லாம் கொடுக்குறாங்க இல்லாட்டி மிதிவண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா இது ஒரு டெண்டருக்கு விடுவாங்க அரசாங்கம். இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நடக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அவர் சொல்ற அந்த ஒரு தியரி என்னன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இன்னும் ஒரு 7 மாசம் இருக்கு. இந்த 7 மாசத்துல நான் ஒரு 10 லட்சம் பேருக்கு மிதிவண்டி கொடுக்க போறேன், இல்லை லேப்டாப் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றோம். அப்படி சொன்ன உடனே நம்ம என்ன செய்யணும், இதுக்காக ஒரு ஃபண்ட் ஒதுக்குவோம். இந்த ஃபண்ட் என்ன செய்வோம், ஒரு 40,000 கோடின்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 40,000 கோடியில ஒரு 10,000 கோடியை நம்ம இந்த மாதிரி லேப்டாப் வாங்குறதுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு மீதம் இருக்கும் ஒரு 30,000 கோடியை வேற ஏதாவது வழிவகை செய்து விட்டோம் என்றால் எலெக்ஷனுக்காக அப்படிலாம்
நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நான் சொன்னது பெரிய தொகை 40,000 கோடி. அது வந்து லேப்டாப்புக்கு உகந்ததா இருக்கு. அது வேற பெரிய திட்டங்களுக்கு இந்த 40,000 கோடிலாம் சொல்லலாம். லேப்டாப் எடுத்தா என்ன ஒரு 800 கோடி 400 கோடி 500 கோடி ரூபாய், அதுல 100 கோடி ரூபாய்க்கு லேப்டாப் வாங்குறோமா, மீதம் இருக்கும் 700 கோடி ரூபாயை எடுத்தோமா இப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே இந்த 6 மாதங்கள்ல நீங்க மக்களுக்கு மாணவர்களுக்கு சேவை செய்ததை விட 4.5 வருடங்கள் என்ன செய்தீர்கள்? ஏன் இந்த 4.5 வருடங்கள் சேவை செய்யாமல் இப்ப இந்த சேவை செய்ய போறீங்க? இப்படிங்கிற கேள்வி எல்லாமே பலராலும் கேட்கப்பட்டு வருகிறது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று ஒரு ஆவணத்தை வெளியிட்டார். அந்த ஆவணம் என்னன்னா விடியல் எங்கே அப்படிங்கிறது தான். ஸோ திமுக கொடுத்த வாக்குறுதி, அந்த வாக்குறுதி இப்போது கலைந்து விட்டதா, இல்லை அந்த வாக்குறுதிகள் என்ன ஆனது, திமுகவால் இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன இப்படிங்கிறத கம்ப்ளீட்டா எடுத்து கூறக்கூடிய ஒரு ஆவணமாக அது இருக்கிறது. அதுக்கான டைட்டில் தான் விடியல் எங்கே. ரொம்ப முக்கியமான இன்னொரு அப்டேட்டும் வந்திருக்கப்பா. அது வேற யாரும் இல்லை, ஜாஃபர் சாதிக். ஐயோ ஜாஃபர் சாதிக்கா அப்படின்னா அமீர் அண்ணன் அங்கே பதறுவாரே அப்படின்னு கேட்டா எஸ் பதறிட்டார். அமீர் அண்ணன் 2-3 நாள் அவர் பொதுவாக தமிழ் தேசியெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தா அதிமுக பக்கம் வந்தாரு, அப்படியே போனாரு. இப்போ திமுக கிட்டே இருக்காரு. ஏன்னு கேட்டா இன்றைய காலகட்டத்தில் திமுகவை ஆதரிக்க வேண்டிய நிலையும் எனக்கு இருக்கிறது. திமுகவை ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் இப்போதும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி விகடன்ல ஏதோ நான் ஒரு நியூஸ் வாசிச்சேன். அப்போ திமுகவை ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் இப்போதும் இருக்கிறது அப்படின்னா உண்மையிலேயே கொள்கைக்காக அவர் ஆதரிக்கிறார் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். அந்த இடத்துல தான் ஒரு தவறு இருக்குன்னு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அமீர் வங்கி கணக்கில் ஜாஃபர் சாதிக்கினுடைய பணம் வந்து சென்றதாக இப்போது அமலாக்கத்துறை ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருப்பதாகவும், அதனால ஒருவேளை பயத்துல அமீர் அவர்கள் திமுகவை சப்போர்ட் பண்றாரோ என்னவோ அப்படிங்கிறத கீழே கருத்துக்களாக நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஆனா அமீர் அண்ணனுக்கு அப்படிலாம் பயம் இருக்காதுல்ல. அவங்க 2 பேரும் படம் எடுத்துக்கிட்டாங்க. படம் எடுத்ததுக்கான பணம் கொடுக்கப்பட்டது. அதை விட்டுட்டு என்னங்க போதைப் பொருள் கடத்தி அதுலதான் அமீர் அவர்கள் பிழைப்பு நடத்தணுமா என்ன? கேட்டா அவர் வேற மாதிரிலாம் சொல்லுவாரு. இந்த அமீர் அப்படிலாம் சொல்லும் போதே அடுத்ததான் இந்த இடத்துல கழனியப்பன்லாம் வந்துருவாங்க, ஓகடையப்பன் வந்துருவாங்க, இப்படி நிறைய பேர் வந்துருவாங்க. இவங்கெல்லாம் ஒரு கூட்டம். இந்த கூட்டம் என்ன செய்யும் அப்படின்னா நிறைய செய்யும். அதை செய்யும் போது போட்டு உடைப்போம். அப்பந்தான் நல்லா இருக்கும். ஆல்ரெடி நிறைய வீடியோல போட்டு உடைச்சிருக்கோம். ஸோ ஓவராலா இந்த அரசியல் சதுரங்கத்தில் வீடியோக்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.